அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடுவுல நூல் பிடிப்பாங்க. அந்த நூலுக்கு இந்தாண்ட பக்கம் என்ன புத்தி என்ன விட்டு போல எனக்கே புரியலதாம்மா. நான் பொருத்தி பார்க்கறதுக்கு இது ஒரு மேப் பேட் காமிச்சிட்டு சந்தோஷத்தை கொடுத்ததுனால அதை பகிரணும்னு ஆசைப்படுறேன். சாமி அவங்க ரெண்டு ஜனகர் இங்கே வந்துருப்பேன். தண்ணி பாட்டில் மட்டும் இங்கே வந்துடு. இல்லை அம்மாவுக்கு உள்ளவா மதுமிகா தான் இப்போ பரமாத்மா என்ற அந்த சொல்வோம் ஏன் சொல்வோம். இப்போ வந்து ஐயாவுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஐயா வாங்க நம்ம 4 பேர் தான். பிரபு ஏதுவா என்ன பண்ணலாம்? சைலண்ட். அவர் ஒரு சக்தியை மட்டும் பயன்படுத்தினார். என்ன சக்தி? இப்போ முன்னாடி அதை பயன்படுத்தி மாயை உற்பத்தி பண்ணாரு. இச்சாசக்தியை பயன்படுத்திட்டாரு. அடுத்தது அவர் எதுக்காக இச்சாசக்தியை பயன்படுத்தினார்னா அப்பவுமே உயிர்களாகிய நாம உய்வு பெறணுன்றதுக்காக தான் இச்சாசக்தியை பயன்படுத்தினார். அதுக்காக தான் இவ்வளவு தோற்றுவிக்கவும் செய்யறாரு. ஏன்னா இவ்வளவு தோற்றுவிச்சாதான் நான் அது மூலியமா புடிச்சிட்டு திரும்பி வரும். எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவுக்கு மறுபடியும் கொடுக்கணுன்றது சத்தியம். இதுல எந்த மாற்றம் எப்படி விரியுதோ அப்படியே அது ஒடுங்கி அது நியதி அப்படி இருக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு அவரு தன்னுடைய 2வது சக்தி ஞான சக்தியை பயன்படுத்துறாரு. ஞான சக்தி யார் வராங்க? சாமி 4 பேர் ஐயா. 4 பேர் பிரபு எங்க போங்க. கழிச்சுமா போங்க. போட்டலாம்